هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதறி இல்மா ரப்பி சிதறி இல்மா ரப்பி சிதறி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் புரியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு என்பது உயிரினும் மேலான. பொதுவாக இந்த போஸ்டர் டிசைன் பண்ணக்குள்ள உயிரினும் மேலான பக்கத்தில் எதுவுமே போடலையே, உயிரினும் மேலானவர் என்று யார் என்று குறிப்பிட வேண்டும் அல்லவா என்று கேட்டபோது சொன்னேன், அரசியல் கட்சியுடைய தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு உயிருக்கு மேல் பலர் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை கோடி முஸ்லிம்களுக்கும் தாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். அந்த தலைப்புல உயிரினும் மேலான உத்தம நபி என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டியது என்ற அவசியம் இல்லை. உயிரினும் மேலான என்று சொன்னாலே அது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது வேறு எந்த மனிதரையும் குறிப்பதாக இருக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய மனைவி மக்களை அதிகமாக நேசிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கலாம், உங்களுடைய நண்பர்களை நேசிக்கலாம், உங்களுடைய இயக்க அல்லது கட்சி ஜமாத்துடைய தலைவர்களை நேசிக்கலாம். ஆனால் எந்த நபரும் பெருமானாரை நேசிப்பதற்கு ஈடாக ஒரு மனிதரை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருந்த அனைத்து முஸ்லிம்களுக்கும் தங்களுடைய உயிரை விட மேலானவர் பெருமானார் தான். அதனால்தான் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாருக்கு அவருடைய பிள்ளையை விட, அவருடைய பெற்றோர்களை விட, என் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை விட நான் பிரியமானவனாக இல்லையோ அவர் நம்பிக்கையாளர் அல்லன்றாங்க. யாரு ஒரு மனிதருக்கு தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, உலகத்தில் உள்ள வேறு யாரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள முடியும் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு உலகம் நிறைய மாறிடுச்சு. இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் கிடையாது. இஸ்லாமே அரேபிய மண்ணுக்குள் தான் இருந்தது. ரசூலுல்லாவை நேரடியாக அந்த சஹாபாக்கள் பார்த்தார்கள். அங்க ரசூலுல்லா யாரு, ரசூலுல்லாவுடைய குணங்கள் என்ன, ரசூலுல்லாவுடைய கோத்திரம் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அனைத்துமே நன்கறிந்த மக்கள். ஆனால் 1400 ஆண்டுகள்ல வியக்கத்தக்க அளவுல உலகம் முன்னேறி விட்டது. நேற்று எதெல்லாம் சரின்னு சொன்னோமோ அதெல்லாம் இன்றைக்கு தவறாக கருதக்கூடிய
ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் மறுமைக்காக பேசிய மக்கள் எல்லாம், மறுமைதான் முக்கியம் என்று பேசிய மக்கள் எல்லாம் ஒரு சில உலக சீட்டுகளுக்காக, உலக ஆதாயங்களுக்காக அனைத்தையும் தூக்கி போட்டுவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஹதீஸ முஸ்லிம்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்களே, உண்மையிலேயே நான் என் பிள்ளையை விட, என் மனைவி மக்களை விட, என்னுடைய பெற்றோர்களை விட, உலகத்தில் வேறு யாரை விடவும் பெருமானாரை நான் நேசிக்கிறேனா? பெருமானாரை நேசிக்கிறேன் என்று சொல்வது வெறும் வாயிலா அல்லது உண்மையிலே நேசிக்கிறேனா? இப்ப இன்னொரு கொஸ்டின் நமக்கு வரும். ஏன் கண்ணுக்கு முன்னாடி எங்க வாப்பா அம்மா, அவங்க தான் என்ன பெத்தாங்க, அவங்க தான் எனக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்தாங்க, நான் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு கல்வியாளனாக அல்லது ஒரு மக்கள் பாராட்டக்கூடிய ஒருவராக, மக்கள் மதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்களுடைய பங்களிப்பு. அப்ப அந்த பெற்றோர்களை விட நான் இந்த உலகத்தில் வாழ்றது, சம்பாதிக்கிறது எல்லாமே யாருக்காக? எனக்காக இல்லை, என் பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகளை விட, என்னுடைய வாழ்க்கையுடைய அனைத்து சுக துக்கங்களிலும் பங்கேற்கக்கூடிய என்னுடைய மனைவியை விட ஏன் நான் பெருமானாரை நேசிக்க வேண்டும்? ஏன் நான் பெருமானாரை நேசிக்க வேண்டும்? பெருமானாரை நான் பார்த்ததே இல்லை, அவர் எப்படி பழகுவாரும் தெரியாது என்று சொல்ல கேட்டால், நான் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு அவர்கள் துடித்திருக்கிறார்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்ணீர் சிந்திருக்கிறார்கள். நம்மை நேரில் பார்க்காத ஒரு மனிதர் நமக்காக கண்ணீர் சிந்திருக்கிறாங்க, நமக்காக துவா கேட்டிருக்காங்க, நமக்காக கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது பெருமானார் அவர்கள் மட்டும்தான். உதாரணத்துக்கு தாயிஃப்ல பெருமானாருக்கு நேர்ந்த சம்பவம் நமக்கு தெரியும். எப்படியாவது மக்கத்து மண்ணில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்றோம், இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, தாயிஃப்லயாவது போய் நம்ம போவோம்னு ரசூலுல்லாஹ் போய் தன்னுடைய செய்தியை சொல்றாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறுவர்களை அழைத்து நீங்க இந்த மனிதரை அடிங்க, கல்லால் அடிக்கிறார்கள். அவர்கள் பெரியவர்களுடைய சொல்லடிக்கு மேல் சிறியவர்களுடைய கல்லடியும் பட்டு வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் பெருமானார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சொல்லுங்கள் முஹம்மதே, இந்த 2 மலைகளை கொண்டு இந்த மக்களை நசுக்கி விடவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன சொல், நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல, நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல, நான் ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்துக்கு கருணை புரிவதற்காக அனுப்பப்பட்டேன். இந்த மக்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த மக்கள் இப்படி இருந்தாலும் இந்த மக்களுடைய பிச்சிலங்கள், இந்த மக்களுடைய அடுத்த தலைமுறை இறைவனை வணங்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த தலைமுறையில் இருந்துதான், அந்த தாயிஃபில் இருந்தால் ஒரு வீரன் முகமது பின் காசிம் உதித்து இந்தியாவை முதலில் வெற்றி கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹ் அழைத்திருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வீரன் அங்கு பிறந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் இந்த உம்மத்தை குறித்து சிந்திருக்கிறார்கள். நம்ம சென்ற வாரம் ஜும்மாவில கூட சொன்னோம், நாம் மறுமைக்கு போனா கூட, மஹ்ஷர் நாளோடில கூட, நியாய தீர்ப்பு நாளில் கூட நம்முடைய சிபாரிசுக்காக எல்லா நிர்வாகத்திலும் போவோம். கடைசியா யாருக்கு தான் வரணும்? ரசூலுல்லாஹ்வுடைய தான் நாம் அடைக்கலம் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்ப ரசூலுல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தான் தனிப்பட்ட முறையில் சந்தித்த கொடுமைகளுக்காக, தனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த விஷயங்களுக்காக அவர்கள் பழிவாக துடிக்கவில்லை. அவர்கள் யார் பின்னாலும் அலைந்து கொண்டிருக்கவில்லை. அனைவரையும் மன்னித்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க உருவாக்கி அந்த மக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்ன தெரியுமா? அவன் உருவாக்குவவர்களும் அவரை போல உருவாக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் பாருங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபூபக்கருடைய அருமை மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை போருக்கு போறாங்க. போர்ல கூட போறாங்க. போகும்போது அவர்களுடைய மாலை தொலைந்து விடுகிறது. அந்த மாலையை நான் தேடி எடுத்துட்டு வரேன், நீங்க முன்னாடி போங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஒரு போர் வீரரும் கூட இருந்து அந்த மாலையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க.
அதற்குள். ஏன்னா முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், நாக்கில் நரம்பில்லாமல் இருப்பவர்கள் இந்த காலத்தில் மட்டுமில்லை, எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாயாரை அவதூறு செய்தார்கள். அவர்களுடைய கற்பின் மீது சந்தேகப்பட்டார்கள். அப்ப அப்படி அவதூறு செய்தவர்களில் ஒருவர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மாதா மாதம் உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர். மாதா மாதம் அபூபக்கர் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் அவர் தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி மகளுக்கு எதிராக அவதூறு செய்யறாங்க. அப்ப எந்த தந்தையாக இருந்தாலும் துடித்து போவார். உடனே அவர் என்ன பண்றாரு, உதவித்தொகை வழங்குவதை நிறுத்தி விட்டார். அதுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கரை கூப்பிட்டு, அபூபக்கரே நீங்க கொடுத்தீங்க, உங்களுடைய மகள் மீது இந்த மாதிரி சொன்ன உடனே நிறுத்திட்டீங்க. ஒரு தந்தையாக ஓகே, அல்லாஹ் வறுமையில் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உலகத்தில் நீங்கள் மன்னித்து விடுங்கள் சொல்றாங்க. தன் மகள் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டை சுமத்தியவருக்கே நாம் நிப்பாட்டிட்டோம், இதனால அல்லாஹ் நமக்கு மன்னிச்சிட மாட்டான் பயந்து போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே தௌபா செய்து கொண்டு அவருக்கு மீண்டும் உதவித்தொகை கொடுத்தார். அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய சஹாபாக்களையும் அவர் என்ன பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோங்கிறோம், ரசூலுல்லாஹ்க்கு உயிர் கொடுக்க போறோங்கிறோம். வேண்டாம், முதல்ல ரசூலுல்லாஹ் படிப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படியெல்லாம் மக்களோடு நடந்து கொண்டார்கள், மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், சமூகத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எதிரிகளிடத்தில் எப்படி நடந்துட்டாங்க, அதை முதல்ல படிங்க. இந்த சமூகம் படிக்க வேண்டிய சமூகம். இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஓதுவீராக, படிப்பீராக. ஆனா இந்த சமூகம் படிப்பதை மட்டும் விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வின் மீது வெற்று நேசம் கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்பதை படித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்த முடியும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க இந்த ஹதீஸ். என்ன ஹதீஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நல்ல சூழல்ல இருந்தாங்க. நான் போய் என்ன கேட்டேன்னா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல எனக்காக துஆ செய்யுங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல எனக்காக துஆ செய்யுங்க. உடனே ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ், ஆயிஷாவை மன்னித்து விடுவாயாக, ஆயிஷாவுடைய செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக, செய்ய போகும் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அவள் மறைத்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அவள் வெளிப்படுத்திய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. ஒரு பாவ மன்னிப்பு கேட்பதிலே கூட நமக்கு ஒரு அழகை கற்றுத்தராங்க பாருங்க. ஏன்னா நம்மளே சில பாவத்தை செஞ்சிருப்போம், நம்ம மறந்து போயிருப்போம், ஆனா அல்லாஹ் மறந்து போயிருக்க மாட்டான் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா செய்த பாவத்தை, செய்ய போகும் பாவத்தை, மறைத்த பாவத்தை, வெளிப்படுத்திய பாவத்தை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக என்று சொன்னவுடன் நான் விழுந்து விழுந்து சிரித்தேங்கிறாங்க. என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம பாவ மன்னிப்பு தான் கேட்க சொன்னோம். நான் இவ்வளவு உருக்கமா எனக்காக நான் கூட இப்படி கேட்டிருக்க மாட்டேன். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். சில நேரங்களில் நமக்கு நெருக்கடிகள் ஏற்படும் போது நாம் மனிதர்களை நம்புவதை விடுத்து அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு என்ன தேவை என்பது என்னை விட என்னை படைத்த ரப்புக்கு தெரியுங்கிற அழுத்தமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேட்கிறாங்க, ஆயிஷாவே இப்போது உனக்கு திருப்தியா, இப்போது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? யார சொல்லலாம், மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே துவாவை தான் உனக்கு இப்ப கேட்டன, இதே துவாவை தான் இந்த உம்மத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி, அவங்க கேட்டு அவங்க உச்சி முகத்தார்களே, அந்த துவாவை தான் என்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நான் கேட்கிறேன். இந்த சமூகம் வெளிப்படுத்திய பாவங்களை, சமூகம் பகிரங்கப்படுத்திய பாவங்களை, இந்த முஸ்லீம்கள் தெரியாமல் செய்த பாவங்களை, தெரிந்து செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் நமக்காக கவலைப்பட்டிருக்கார், நம்மளுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இனியும் மறுமை நாளில் நமக்காக வரப்போகிறார் என்றால் அவரை நேசிப்பதை விட வேறு யாரை நாம் நேசிக்க முடியும்?
நம்முடைய ஒட்டுமொத்த நேசிப்புக்கு தகுதியானவர் பெருமானார் அவர்கள் மட்டும்தான். இன்னொரு சமயம் சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களே, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன், என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுறேங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் யார சொல்லலாம், என்ன சொல்றீங்க புரியல, என்னுடைய சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன். அப்ப நாங்கள் எல்லாம் உங்கள் சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டபோது, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், உங்களுக்கு பின்னால் வருவார்கள், அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது நேசம் கொள்வார்கள். நம்மளதான் சொல்றாங்க. இந்த சகோதரர்களை பார்ப்பதற்காக ஆசைப்படுகிறார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிப்பதும் அவர்கள் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவதும் இயல்பாகவே இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, பயான் பண்ண தேவையில்லை. இயல்பாகவே இந்த சமூகம் ரசூலுல்லாஹ்வையும் பாசம் கொண்ட ஒரு சமூகம். அதனால்தான் மறைந்த ஷஹீத் பழனி பாபா அவர் அடிக்கடி சொல்வார், இந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை திட்டினா கூட விட்டுருவான், ரசூலுல்லாஹ்வை திட்டினா விட மாட்டான். ஏன்னா இயல்பாகவே முஸ்லிம்களுக்கு பெருமானாரின் மீதான நேசம் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை, எந்த எல்லைகளும் இல்லாத இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம ஏதோ ஆய்வு செஞ்சு குர்ஆன் தான் சரியான வேதம், அல்லாஹ் தான் சரியான கடவுள், அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு நம்முடைய அறிவால் முஸ்லிம்களாகவில்லை. மாறாக பெருமானாருடைய செய்தியினால், அன்றைக்கு பெருமானார் இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு செய்தியை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, அப்போது அந்த மக்கள் எல்லா திசையிலையும் போனாங்க. எல்லா திசையிலையும் போனவங்க தான் கோவளத்திலும் பரங்கிப்பட்டிலையும் அடங்கி இருக்கிறாங்க. அப்படி அந்த செய்தியின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம. அதனால்தான் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நம்முடைய உயிருக்கு நிகரானவர்கள் இல்லை, நம் உயிரை விட மேலானவர்கள். அதனாலதான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கிறேன், டென்மார்க் என்கிற ஒரு நாட்டில் ஒரு பத்திரிகை பெருமானாரை கார்ட்டூன் படமாக போட்டு அவரை அவதூறு செய்த போது ஒட்டுமொத்த உலகமே பற்றி இருந்ததை பார்ப்போம். எங்கேயோ டென்மார்க்ல நடந்துச்சு, ஆனா இங்க கூட சென்னை வரைக்கும் அதனுடைய போராட்டத்துடைய தாக்கம் எதிரொலித்தது. அப்ப நான் அபுதாபில பணி செய்து கொண்டிருந்த போது என்னோட மேனேஜர் ஒருத்தவர், அவர் ஒரு ஹிந்து, உயர் ஜாதி ஹிந்து, அவர் சொன்னார், இயல்பா சொன்னார், எனக்கு புரியுது முஸ்லீம்களுடைய கோபம், ஆனா அதுக்காக இவ்வளவு வன்முறையில் இறங்கணுமா, இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கணுமா? இங்க கடவுள் கொடுத்தா யாராவது கிண்டல் பண்றாங்க, இது பண்றாங்க, ஜஸ்ட் லைக் தட் நாங்க போட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்ன போது நான் சொன்னேன், நீங்க சொல்றது உண்மைதான். முஸ்லீம்கள் ஏன் பெருமானாரின் மீது இவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது நீங்க முஸ்லீமா இருந்தால் மட்டும்தான் புரியும். முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் பெருமானாரின் மீது முஸ்லீம்களுக்கு ஏன் இவ்வளவு பாசம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இந்த உலகத்துல பெருமானாரை நேசித்ததை போல வேறு எந்த மனிதரையும் ஒரு சமூகம் நேசித்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்த போதே ரசூலுல்லாஹ்வுடைய அரசவைக்கு வந்த பாரசீகத்தை சார்ந்த, ரோமாபுரியை சார்ந்த அந்த தூதுவர்கள் தங்களுடைய மன்னர்களிடத்தில் போகும்போது, மன்னரே, உங்களை விட பெரிய மன்னர்களை பார்த்திருக்கிறோம், ஆனா அந்த முகமது ரொம்ப எளிமையானவராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு அவருடைய சீடர்கள் கொடுக்கக்கூடிய பாசத்தை போன்று உலகில் வேறு எந்த அரசருக்கும் கொடுக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நாம் என்ன இதுல ஒரு உறுதிமொழி எடுக்கணும், ஒரு முஸ்லீமுக்கும் பெருமானாருக்கும் ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும், அந்த உறவு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அல்லது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் எனக்கும் ஒரு தலைவருக்கும் இருக்கக்கூடிய உறவை விட ஆழமான, நெருக்கமான, உயிருக்கு மேலான உறவாக இருக்க வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு தர்குது. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய உடன் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்திற்கு நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடங்களும். என்னென்ன சொல்றான், உங்களுடைய பெற்றோர்,
உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய துணைவியர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், நீங்கள் திரட்டிய செல்வங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வீடுகள், இது அனைத்தும் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அவன் பாதையில் போராடுவதை விட உங்களுக்கு விருப்பமானவையாக மாறிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள். அல்லாஹ் தஆலா குற்றம் புரியக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்ட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளை விட, அனைத்து செல்வங்களை விட, உங்களுடைய வீடு வசதிகளை விட எது முக்கியமா இருக்கணுமா? அல்லாஹ்வின் மீதான நேசமும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதான நேசமும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த முஹம்மது அனைவரையும் விட முன்னுரிமை பெற்றவர். அவரது மனைவியர்கள் முஸ்லிம்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன், முஸ்லிம்களுடைய அன்னையர் ஆவார்கள். அப்ப இந்த வசனத்துடைய அடிப்படையில் ஈமானுடைய ஒரு அம்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி அல்லாஹ்வை நம்புறோமோ, எப்படி நம்ம வழக்கமாக நம்புகிறோமோ, நபிகளாரை நம்புவதும் நபிகளார் மீது பாசம் கொள்வதும் கொள்கை அடிப்படையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொள்கை ரீதியாகவே ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தையும் அவரது மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராக ஆகும் வரை அவர் ஈமான் உள்ளவராக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்னவா இருக்கணும்? உங்களுடைய தந்தையும் உங்களுடைய மக்களையும் விட, பிள்ளைகளையும் விட நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவராக திகழ வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யாரிடத்துல 3 தன்மைகள் இருக்கிறதோ, யாரிடத்துல 3 குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர் ஆவார். 1, அல்லாஹ்வும் அவனது தூதரும் வேறு எதையும் விட நேசத்திற்குரியவர்களாக வேண்டும். 2வது, ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிக்க வேண்டும். 3வது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல குஃபருக்கு திரும்பி செல்வதை வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இப்ப இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் யார் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்கள் மட்டும்தான், பெருமானாரை நேசிப்பவர்கள் மட்டும்தான் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்களாக இருக்க முடியும். அப்ப நபி தோழர்கள், சஹாபாக்கள் இந்த ஈமானுடைய சுவையை சுவைப்பதற்காகத்தான், பெருமானாரோடு ஒன்றாக இருப்பதற்காகத்தான், பெருமானாருடைய அன்பை பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் அத்தனை போட்டி போட்டார்கள். நான் ஏற்கனவே ஒரு பயானை சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. பெருமானாரோடு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்படுறாங்க. ஆனால் முடியல. பெருமானார் சென்ற பிறகு அவர் ஒரு நாள் என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாமல் நாம எப்படியாவது மதீனாவுக்கு போகணும் அப்படின்னு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அவங்க சுஹைல் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அரபு அல்லாதவர். அவர் அந்த மக்கமா நகரத்துல பொற்கொள்ளராக இருந்தார். நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருந்தார். எல்லா காசையும் எடுத்துட்டு மதீனாவுக்கு போறார். போகும்போது அவர் சுத்தி வளைச்சிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சிருது, சுத்தி வளைச்சிடுறாங்க. என்ன மக்காவுக்கு வரக்குள்ள வெறுங்கையோட வந்த, இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு மதீனாவுக்கு தப்பிச்சு விடலாம் பாக்குறியா அப்படின்ட்டு சுஹைலை சுற்றியவுடன் சுஹைல் போருக்கு தயாராக. சுஹைல் உடனே சொல்றாரு, உங்களுக்காக நான் ஒரு டீல் சொல்றேன். என்ன டீல் அப்படின்னா, நான் சின்ன வயதிலிருந்து சம்பாதித்த அத்தனை செல்வத்தையும் உங்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன். அதுக்கு பதிலாக என்னை மதீனாவுக்கு அனுப்பிவிடுங்கள். சிந்திச்சு பாருங்களேன், இது இஸ்லாம் இப்படிலாம் கடுமையா இருக்க சொல்லல. உங்க எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு மதீனாவுக்கு போக சொல்லல. ஏன்னா நம்ம அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறோம். ஜக்காத்து கூட யாருக்கு கடமைன்னா, அவங்களுடைய சொந்த செலவுகள், அவங்களுடைய சொந்த விஷயங்கள்லாம் போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செல்வம் வந்தாதான் என்ன ஜக்காத் கடமை. அதுல 2.5% தான் கடமை. ஆனா இவர் தன்னுடைய ஒட்டுமொத்த 100% செல்வத்தையும் கொடுத்துட்டு மதீனாவுக்கு போறார்.
நம்மளாம் என்ன நினைப்போம், இன்னொரு பைத்தியக்காரா இருக்காரு, திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு வேற ஒரு நாள் போயிருக்கலாம்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா இவர் போய் ரசூலுல்லாஹ்விடத்துல சென்ற பிறகு அவர் வரக்கூடிய செய்தியை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு அறிவிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைபை கட்டி இணைத்து சொன்னார்கள், ஓ அபு இஹ்யாவே, உம்முடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது, அல்லாஹ் உம்முடைய வியாபாரத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவருக்காக குர்ஆன்ல ஒரு வசனத்தை என்ன பண்றாங்க, இறக்குகிறார்கள். அப்ப ஏன் ஒரு ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொடுத்தாரு, ஏன் தன்னுடைய வாழ்க்கை சம்பாதித்த அத்தனையும் கொடுத்தாருன்னா பெருமானாரோடு வாழ வேண்டும், பெருமானாரோடு இந்த உலகத்திலும் வாழ வேண்டும், மறு உலகத்திலும் வாழ வேண்டும். ஒரு முறை கைபர் போர் நடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நாளைக்கு இந்த கைபர் போர்ல முஸ்லிம்களுடைய படையை யார் தலைமை தாங்கி போகிறாரோ அந்த கொடியை ஒரு மனிதரிடத்தில் கொடுக்க போகிறேன், அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய கரங்களில் வெற்றியை கொடுப்பான் என்பதாக சொல்றாங்க. இரவெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க, யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க, அவ்வளவு கண்ணியத்திற்குரிய மனிதர் யார் தெரியல, ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நபரும் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அடுத்த நாள் காலையில எல்லா மக்களும் போறாங்க, ரசூலுல்லாஹ் யார் இடத்துல கொடியை கொடுக்க போயிருக்க, என்னிடத்துல கொடுங்க, என்னிடத்துல கொடுங்க என்று கேட்ட போது அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் பிரச்சனை இருக்கு, அதனால போர்ல பங்கேற்க முடியாது என்று தன்னுடைய கூடாரத்திலே இருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் எங்கேன்னு கேட்கிறாங்க. அவருக்கு கண்வழி அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னவுடன் அவரை அழைத்து வாருங்கள்ன்றாங்க. அவர் அழைத்து வரப்பட்டு பெருமானார் அவர்கள் அலியுடைய 2 கண்களிலும் தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள். இதுக்கு முன்னாடி கண்ணொளியே இல்லாத மாதிரி ரிலீஃப் ஆயிட்டாங்க. அவர்களிடத்திலே கொடியை கொடுத்தார்கள். பிறகு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர்கள் நம்மை போன்ற முஸ்லிம்களாக ஆகும் வரைக்கும் நான் போரிடட்டுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய முதல்ல அவங்க இஸ்லாத்தின் பால் அலையுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா, இஸ்லாத்துக்கு ஒரு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, அவர்களோடு போர் புரியாதீர்கள். உங்கள் மூலமாக ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வருவது என்பது சிவப்பு நிற ஒட்டகங்களை தர்மம் செய்வதற்கு சமமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல சிவப்பு நிற ஒட்டகங்கள் தான் அரபு மக்கள் மத்தியில ரொம்ப பெருமானம் உள்ளவை. அப்ப அதுக்கு நிகராக அழைப்பு பணி செய்வது சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு அழிவு இல்லாத கண்வழி இருந்தாலும் கூட எதுக்கு கொடி ஏந்தி போனாங்கன்னா, கொல்லப்பட்டாலும் நாளை மறுமையிலே பெருமானாரோடு இருப்போம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். அதே போல ரசூலுல்லாஹ்விடத்துல நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் வந்து மறுமை நாளை பத்தி கேட்கிறார், மறுமை நாள் எப்போது வரும், நம்ம அடிக்கடி கேட்போம்ல, தஜ்ஜால் எப்போ வருவான், மறுமை நாள் எப்போ வரும், ஏதாவது ஒரு 4 பேர் கூட்டிட்டு கியூரியாசிட்டியா கேட்போம். திருப்பி நம்ம தஜ்ஜால் வந்து நம்மள்ட்ட என்ன தயாரிப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டு ஆஃப் ஆயிடும். அதே போல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மறுமை நாள் வர்றது இருக்கட்டும்பா, நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க, மறுமை நாள் வர்றது இருக்கட்டும், அது வர நாள்ல வரும், மறுமை நாள் இன்னைக்கு வந்துருச்சுன்னா நீ அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று சொன்ன போது அந்த மனிதர் சொன்னார், ஒன்றும் தயார் செய்யவில்லை யார சொல்லலாம், ஆனால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார். நான் பெருசா எதுவும் செய்யல, பெரிய அமல்கள் எல்லாம் செய்யல, ஆனா என்ன, அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வோட தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் எழுப்பப்படுவாய். ஒரு பெரிய வீரர் கிடையாது, பெரிய சஹாபி கிடையாது, பிரபலமானவர் கிடையாது, பெரிய அமல்கள் செய்யல, அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வோட தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் எழுப்பப்படுவாய். இந்த விஷயத்தை சொன்ன போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இதற்காக நாங்கள் சந்தோஷப்பட்டதை போல வேறு எதற்காகவும் சந்தோஷப்பட்டதில்லை. அப்ப நாம் இதில் என்ன புரிஞ்சுக்கணும், பெருமானார் மீது ஸலவாத் சொல்வது, பெருமானாரை புகழ்வது, பெருமானாருடைய வரலாற்றுகளை படிப்பது, பெருமானார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல பெருமானாருடைய வழிகாட்டல் என்ன என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் நடந்து கொண்டால், அல்லாஹ் நாடினால் நீங்களும் நானும் கூட மறுமையிலே பெருமானாரோடு எழுப்பப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். ஏன்னா அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளர். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொல்றார், இறைவனுடைய தூதரே, நான் மறுமைக்காக
தான தர்மங்கள் செய்யவில்லை, பெரிய அளவில் தொழவில்லை, பெரிய அளவில் நோன்பு நோக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய் என்பதாக பெருமானாருடைய சுப செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல உஹது போர்க்களம், பத்ர் போர்க்களத்துக்கு அடுத்து மிக சவாலான, முஸ்லிம்களுக்கு பெரிய பொருளாதார ரீதியாக இழப்பை ஏற்படுத்திய ஒரு போர்க்களம் உஹது போர்க்களம். அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைபடுகிறது. ரசூலுல்லாஹ்வை சுற்றிலும் ஆபத்துகள் வந்திருந்தது. யாரு முஸ்லீம்கள் யார் எதிரிகள் என்று தெரியாத அளவுக்கு போர்களும் சின்னாபின்னமாயிடுது. அப்ப ரசூலுல்லாஹ்வை குறிவைத்து எதிரிகள் கொல்ல நினைக்கிறார்கள். அந்த இக்கட்டான நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீம்களே எனக்காக களமிறங்கி யார் இப்ப என்னை பாதுகாக்கிறார்களோ, யார் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கிறீர்களோ அவர்கள் என்னோடு சூழத்தில் இருப்பீர்கள். வேற ஒன்னும் சொல்லல. போர் நடக்குது, திசைக்கு ஒருவராக போராடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரை குறிவைத்து அம்புகள் எய்யப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் மறுமையில் சுமணத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் என்னை காத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் எதிரிகளுக்கு பதிலடி கொடுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள், ஒரு சஹாபி அன்சாரி தோழர் ஒரு தன்னையே கேடயமாக வைத்துக் கொண்டு பெருமானார் முன்னின்று போராடுகிறார்கள். அவர் ஷஹீதாகிறார். இன்னொரு அன்சாரி தோழர் வர, அவரு பெருமானாருக்கு முன்னின்று ஒரு கேடயத்தை போல போராடுறார், அவரும் ஷஹீதாகிறார். இப்படியாக 7 அன்சாரி தோழர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய குறைஷிகளை கூப்பிட்டு, நம்முடைய குறைஷி தோழர்களை விட அன்சாரிகள் ஒருபடி மேலே வந்து விட்டார்கள். நீங்க என்னுடைய குறைஷி தோழர்கள், ஆனால் உங்களை விட அன்சாரி தோழர்கள் தியாகத்திலே முந்தி விட்டார்கள். அப்ப அந்த மக்கள்கிட்ட தியாகம் செய்யணும்னா, அந்த மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை செய்யணும்னா, உலகத்துல கவர்னர் பதவி கொடுக்கறாங்க ஆசை கட்டவானா, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய், சொர்க்கத்தை சொன்னா போதும். அந்த சொர்க்கத்துக்காக மறுமையிலே பெருமானாரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு அந்த அன்சாரி தோழர்கள் அந்த அளவுக்கு என்னவா இருந்தாங்க, தங்களுடைய உயிரை துச்சமென மதித்தார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் மட்டுமல்ல, சாதாரண காலங்களில் கூட அவங்க இப்படித்தான் இருந்தாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவு போறாங்க. அவங்க உது செய்வதற்காக ஒரு சஹாபி தண்ணீர் எடுத்துட்டு வர, அது தண்ணீர் எடுத்து வந்து ரசூலுல்லாஹ் உது செய்யற வரைக்கும் பொறுமையா பக்கத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மனம் மகிழ்ந்து கேட்கிறாங்க, உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் கேள், நான் தருகிறேன். உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தரேன். அவர் கேட்ட ஒரே விஷயம், உங்கள் சுமணத்தில் இருப்பதையே நான் கேட்கிறேன். நம்மளா என்ன பண்ணிருப்போம், எனக்கு அந்த போஸ்ட் கொடுங்க, எனக்கு அந்த செல்வம் கொடுங்க, எனக்கு அந்த ஆதாயத்தை தாங்க. சஹாபாக்கள் அப்படிலாம் பார்க்கல. ரசூலுல்லாஹ் கேட்ட போதிலும் கூட எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தகுதியானவர் ரசூலுல்லாஹ் என்றாலும் அவர்கள் கேட்டது ஒரே விஷயம்தான், ரசூலுல்லாஹ்வோட இந்த உலகத்திலே இருக்கணும், ரசூலுல்லாஹ்வோட மறுமையிலே இருக்கணும். அதனால்தான் அவர் நம்முடைய உயிருக்கும் மேலான நபியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிருக்கு மேலான உத்தம நபியை எல்லா காலங்களிலும் புகழக்கூடியவர்களாக, எல்லா வெறுமனர் குறிப்பிட்ட மாதத்துக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல பெருமானார். 365 நாளும் பெருமானாருடைய புகழ் பாடக்கூடியவர்களாக, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாரான ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். ஏனால் அப்படிப்பட்ட மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி மறுமையிலே அந்த பெருமானாரோடு நாம் வீற்றிருக்கக்கூடிய, அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد.